delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. திமுக காங்கிரஸ் இழுபறியா சுமூகமான நிலைதான்? இல்லை, இழுபறி தான். நாங்கள் எங்களால் 28 இடங்கள் தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு திமுகவில் தெளிவாக சொல்லிட்டாங்க. 28 சீட்டுக்கு ஒத்துக்கலை அதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா டேக் இட் ஆர் லீவ் இட். காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்ற வேலை தான் இப்போ திமுக இருக்காங்க. அந்த மாதிரி காங்கிரஸை விட்டுருவாங்களா திமுக? அவங்களுடைய டிமாண்டுக்கு அவங்க விஜயை காரணமாக வச்சு டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா, பிரிவு நடந்தது அப்படின்னா தேசிய அளவில் இந்தியா கூட்டணி பிரிஞ்சு போயிருக்கு. இந்தியா கூட்டணி உடஞ்சிடும், அவ்வளோதான். விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கவே அவங்க என்ன வேணால் பேசலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சில அவமானங்கள்லாம் நடந்திருக்கு சார். லோக்கலில் ஜோதிமணி தாகூருக்கெல்லாம் சில அவமானங்கள் நடந்திருக்கு. மாணிக் தாகூர் ஜெயிக்கவே கூடாதுன்னு கே சார் வேலை செஞ்சாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. விஜயோடைய பாஜக எதிர்ப்பு நம்பிக்கைக்குரியது தானா? விஜயோடைய செல்வாக்கு நம்ம வின் பண்ணுற 18 எம்எல்ஏக்கள் நமக்கு இப்போ இருக்குது, அதோட குறைஞ்சி போயிடுவோம், அதோட அதிகமாக வாங்குற அளவுக்கு இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு கேம்பிளிங் மாதிரி தான், சூதாட்டம் மாதிரி தான் விஜயோட போகிறதுன்றது. அதனால் விஜய் ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு சக்தியாக இருந்தால் நம்ம தைரியமாக பெட் பண்ணலாம் அவர் கூட. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணாத சக்தியாக இருக்கிறதுனால எவ்வளவு பேர் போய் சேர்ந்தாலுமே அது எப்படி எலெக்ஷன் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது நம்மளால் சொல்ல முடியாது. விஜய் இந்த கட்சிகளாம் கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். முக்கியமாக காங்கிரஸ் வர வேண்டும் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் வந்தால் பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு சுமூகமாக நடைபெறுமா? யார் புதிய கட்சிகளாக வருவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் இழுபறியா சுமூகமான நிலைதான்? இல்லை, இழுபறி தான். சுமூகமான வரல. அது இன்றைக்கி ராத்திரி தான் தெரியும். கேசி வேணுகோபால் சென்னைக்கு வர்றாரு. அவர் திமுக சார்பில் சில பேர் சந்தித்து, ஏற்கனவே கனிமொழி சந்தித்த தொடர்பாக சந்திக்க போகிறாங்க. எங்களால் 28 இடங்கள் தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு திமுகவில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. கேசி வேணுகோபால் வரும்போது பேசிக்கலான்றாங்க. இன்றைக்கி ராத்திரி கேசி வேணுகோபால் வர்றாரு. அவர்கிட்ட திமுக தரப்பு பேசும். 28 சீட்டுக்கு ஒத்துக்கலை அதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா டேக் இட் ஆர் லீவ் இட். காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்ற வேலை தான் விஜய் இப்போது திமுக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி காங்கிரஸை விட்டுருவாங்களா திமுக? அவங்களுடைய டிமாண்டுக்கு அவங்க விஜயை காரணமாக வச்சு டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே போயிடுவோன்ட்டு. சரி, நீங்கள் போய்க்கோங்க. விஜய் பாஜக எவ்வளோ தூரம் எதிர்க்கிறாரு பார்க்கலாம், விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது பார்க்கலாம், நீங்கள் போய் அங்கே சேர்ந்துக்கோங்கன்ற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு இப்போ 25 இடங்களில் போட்டி போட்டு 18 இடங்களில் வின் பண்ணிங்க. 18 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, 9 எம்பிக்கள் இருந்தீங்க. எங்கள் கூட்டணியில் தான் உங்களுக்கு அது வந்தது. 3 எலெக்ஷனாக வின் பண்ணிட்டு இருக்கீங்க. மோடி எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் வலுவான ஒரு நம்பிக்கை உள்ள பார்ட்னராக இருக்கும். ஆனால் நீங்கள் எங்களை உதாசீனப்படுத்திட்டு நேற்று நடிகரை பார்த்துட்டு அவரோட போவோன்னு லோக்கலில் சில வருத்தங்கள்லாம் இருக்குது காங்கிரஸ்காரங்களுக்கு. அதுக்காக நீங்கள் ஒரு கூட்டணியை முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா போங்க. எங்களால் இந்த வாட்டி இவ்வளோ தான் கொடுக்க முடியும். புது கட்சிகள்லாம் வரதா இருக்காங்க. கமல் வந்திருக்காரு, ஓபிஎஸ் வரதா இருக்காரு, தேமுதிக வந்தாலும் வரலாம். அவங்களுக்குலாம் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதிகமாக கொடுக்க முடியாது. நாங்களும் 175 இடங்கள் குறைஞ்சி போட்டி போட முடியாது. எங்களுக்கு மெஜாரிட்டி 117 இடங்கள் வரணும். அதனால் நீங்கள் 1-2 இடங்கள் கூட கொடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி எங்களுக்கு நீங்கள் 2016 40 கொடுத்தீங்களேன்னு கேட்டிங்கன்னா 40 எங்களால் இந்த வாட்டி கொடுக்கவே முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை விட்டுட்டாங்க அவர்கிட்ட, காங்கிரஸ் கிட்ட. ஆனால் அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா, பிரிவு நடந்தது அப்படின்னா தேசிய அளவில் இந்தியா கூட்டணி பிரிஞ்சு போயிருக்கு. இந்தியா கூட்டணி உடஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி அவங்க காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த எலெக்ஷன்ஸில் மட்டும் நாங்கள் விஜயோடு சேர்ந்து புதுச்சேரி கேரளாலாம் போட்டி போட்டுக்கிறோம், அப்படி போய் பண்ணிப்போம். நாங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறதில்ல, அப்புறம் நாங்கள் இங்கேருந்து பிரயோஜனம், அங்கே போனால் ஆட்சியெல்லாம் பிடிப்போம் இல்லையா? நாங்கள் அது நீங்கள் ஆட்சியை எப்படி வேணால் பிடிச்சிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கோமா இல்லைன்றது முடிவு பண்ணுறது எங்களுடைய வேலை. நீங்கள் அதை சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் மாதிரி நீங்களும் இருக்கலாமே, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அதை நாங்கள் முடிவு பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி நிலைக்கு திமுக தள்ளிடுமா காங்கிரஸை, இல்லை காங்கிரஸ் திமுக தள்ளிடுமா? சொல்ல முடியாது சார். அரசியல் ஏன்னா அங்கே ராகுல் காந்தி பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன்ற மாதிரி இருக்காரு. ஒரு பக்கம் மாணிக் தாகூர் போன்ற ஆட்களை தூண்டி விடுறாரு. அவங்க இந்த கூட்டணிக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. கேட்டால் திமுக தொண்டர்கள் சரியில்லை அது இதுன்னு அவங்க பேசுகிறத வச்சு தான் அவங்களுக்கு விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கவே அவங்க என்ன வேணால் பேசலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சில அவமானங்கள்லாம் நடந்திருக்கு சார். லோக்கலில் ஜோதிமணி தாகூருக்கெல்லாம் சில அவமானங்கள் நடந்திருக்கு. மாணிக் தாகூர் ஜெயிக்கவே கூடாதுன்னு கே சார் வேலை செஞ்சாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதனால் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. திமுக நம்மளுக்கு எதிராக கலெக்டர் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறார், எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அதனால் அவங்களாம் கோவமாக இருக்காங்க, எம்பிஸ்லாம் கோவமாக இருக்காங்க. இதுவே காங்கிரஸில் எம்எல்ஏக்களை போய் கேளுங்க, திமுக கூட்டணி வேணுன்றாங்க. எம்எல்ஏக்களுக்கு போட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க, சார் திமுக கூட்டணியில் தான் வின் பண்ணலாம் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த எம்பிக்கள் பேசுகிறது 29 தான் அவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் இனிமே. அதனால் அவங்க இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. காங்கிரஸ் மேலிட இதெல்லாம் வெயிட் போட்டு பார்க்கும்.
விஜயோடைய பாஜக எதிர்ப்பு நம்பிக்கைக்குரியது தானா? விஜயோடைய செல்வாக்கு நம்ம வின் பண்ணுற அளவுக்கு 18 எம்எல்ஏக்கள் நமக்கு இப்போ இருக்குது, அதோட குறைஞ்சி போயிடுவோம், அதோட அதிகமாக வாங்குற அளவுக்கு இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு கேம்பிளிங் மாதிரி தான், சூதாட்டம் மாதிரி தான் விஜயோட போகிறதுன்றது. இன்றைக்கி தேதியில் விஜயோட போகிறதுன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். அடித்தா லக்கு, இல்லாட்டி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அந்த சூதாட்டத்தை காங்கிரஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னா அதான் திமுக சொல்கிறாங்க. எங்ககிட்ட அஷ்யூர்டு கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறீங்க, 25 இடம் 26 இடம் கொடுத்தா நீங்கள் ஒரு 15 இடமாவது வின் பண்ணுவீங்க, ரொம்ப மோசமாக போக மாட்டீங்க, 15 18 இடங்கள் வரையும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தீர்மானிச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு வெற்றி, நாங்கள் கொடுக்குறது எம்எல்ஏ சீட் கொடுக்குறோம். விஜய்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 50 சீட் கூட வாங்கி நிற்கலாம், அது வெறும் சீட்டு தான், எம்எல்ஏ கிடையாது. நாங்கள் போஸ்ட்டே கொடுக்குறோம், அவங்க வெறும் சீட் தான் கொடுக்குறாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, கொள்கை அளவில் நாங்கள் இத்தனை வருஷமாக உறுதியாக இருக்கோம், இந்தியா கூட்டணியில் ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து நேற்று வந்தால் நடிகரோடு நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் தடுக்க முடியாது. நாங்கள் ஒரு வலுவான ஒரு பார்ட்னராக உங்களுக்கு இந்தியா லெவலில் இருக்கோம், நாங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அவங்க சொல்கிறாங்க. இங்கே சில பேர் லோக்கல் காங்கிரஸ்காரங்க ஏதோ பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாயாவரத்தில் சீட் கொடுக்கல, டிஎம்கே ஒத்துக்கலைன்றதுக்காக அவருக்குள்ள கோவத்தை அவர் காமிச்சிட்டு எப்படியாவது தேரை இழுத்து தெருவில் உடணும்னு பார்க்குறாங்க, காங்கிரஸ் தேரை இழுத்து தெருவில் உடனும் பார்க்குறாங்க. அதுக்கு திமுக சொல்கிறாங்க, நீங்கள் போகிறதுனா போய்க்கோங்க, நாங்கள் உங்களை அனுப்ப மாட்டோம், எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான், உங்களுக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்தா சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இப்போது ஒரு ஆழ்கடல் அமைதியோடு அப்படியே காத்துட்ருக்காங்க. அவங்க நமக்கு அதிகமாக கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க அதிகமாக கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்க போகிறதில்ல. அதே 21 ஃபார்முலா தான், எல்லாருக்கும் 6 தேமுதிக வந்தாலும் 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக இருக்காங்க. 6+1 ராஜ்யசபான்னு தெளிவாக இருக்காங்க. ஒருத்தருக்கு நாங்கள் ரைஸ் பண்ணால் எல்லாருக்கும் ரைஸ் பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் ரைஸ் பண்ணால் எங்களோட நாங்கள் போட்டி போடுற இடம் குறையும். நாங்கள் தனி அரசு இப்போ கருணாஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் வந்து நாங்கள் தம்பி முன்னன்சாரி நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் வந்து நிச்சயமாக ஏற்றத்துக்கான வாய்ப்பே இல்லை. 175 இடங்களில் உதயசூரியன் போட்டி போட்டே தரணும். போன வாட்டி 188 இடங்களில் போட்டி போட்டோம் உதயசூரியன், ஒரு 13 இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அது வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர ரொம்ப அதிகமாக நீங்கள் கேட்குற மாதிரி 40-35 எதிர்பார்க்க முடியாது. மற்றவங்களுக்கும் அவ்வளோ ஏற்ற முடியாது, மற்றவங்களுக்கும் 1-2 ஏற்றலாமே தவிர ரொம்ப அதிகமாக ஏற்ற முடியாதுன்றது தான் திமுகவுடைய வாதமாக இருக்குது. ஆக்சுவலி திமுக ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தானே ஒரு முடிவு பெறுவாங்க. இல்லை, இதில் வந்து திமுக என்ன சொல்லுது, நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் முதல்ல காங்கிரஸ் மேலிடத்தோட, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இல்லாட்டி நம்ம இந்த நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணாத பேச்சுவார்த்தை நடத்தினா அது வந்து கூட்டணியில் குளறுபடி அது இதுன்னு வெளியில் இன்ஃபர்மேஷன் ராங்காக வரும். அதனால் இவங்க முதல்ல குழு பேசணும், குழு போய் மேலிடத்தில் சொல்லணும், மேலிடம் ஒத்துக்கணும், மறுபடியும் வந்து சொல்லணும், அதெல்லாம் வேண்டாம். மேலிடத்தோடு பேசி நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல 28 30 நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குழுவோடு பேசும்போது தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் திமுகவோட ஐடியாவாக இருக்குது. அவங்க தொகுதி பேரெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க, காங்கிரஸுக்கு என்ன கொடுக்கணுன்றதெல்லாம் 28 தொகுதியெலாம் எழுதி வச்சுட்டாங்க. வந்தால் அந்த தொகுதி 28 அந்த நம்பரை வந்து ராகுல் காந்தி ஒத்துக்கணும். அந்த நம்பரை அவர் ஒத்துனாருன்னா குழு கூட பேசுறது ஈஸி. அதனால் நம்பரை முதல்ல மேலிடம் ஒத்துக்கிட்டோம். அது கேசி வேணுகோபால் வந்து ஒத்துக்கிறாரா இல்லையான்றது இன்றைக்கி ராத்திரி தெரியும். ஒத்துக்கலைன்னா திமுக வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அமைதியாக இருப்பாங்க. அது அவங்களே காங்கிரஸே டிசைட் பண்ணிக்கிட்டுன்னு விட்ருவாங்க. காங்கிரஸ் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கா? ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் திமுக தரப்பில் சொல்கிறாங்க, ஒத்துக்க மாட்டாங்கன்னு மாணிக் தாக்கூர் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் மாணிக் தாக்கூர் ஒரு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. அவர் அங்கே மேலிடத்தோட தொடர்பில் இருக்கார்ல, அவர் நேற்று கூட அந்த கலெக்டர்லாம் அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, ராகுல் காந்தியோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார்ல, அதனால் ராகுல் காந்தி மைண்ட் செட் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் கேட்குற 40 சீட் கொடுக்கலன்னா நாங்கள் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ராகுல் இருக்கார். இல்லை ஆட்சியில் பங்காவது கொடுக்கணும், அட்லீஸ்ட் இது 40 சீட் கொடுக்கலையா ஆட்சியில் பங்கு கொடுங்க, எய்தர் திஸ் ஆர் தட் கொடுங்க, ஏதாவது ஒன்றுத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்றாங்களாம். இவங்க ரெண்டுத்துக்குமே திமுக வந்து கட்டையை போடுறாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்னு இப்போ திமுக அறிவிக்காது, இப்போ அறிவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அறிவிச்சா குழப்பம் வரும். அது இயல்பாகவே அமைஞ்சா உண்டு. சப்போஸ் திமுக மெஜாரிட்டி பெறல வச்சுக்கோங்களேன், அப்போ இவன் இயல்பாகவே கூட்டணி முந்தி மாதிரி வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி உண்மையிலேயே கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் வந்து ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் இப்போ ஆந்திராவில் வந்து நாயுடு வந்து மெஜாரிட்டியோடு தான் இருக்கார். அப்போ பிஜேபிக்கும் பவன் கல்யாணுக்கு ஏன் கொடுத்தாரு? அப்போ அதே மாதிரி நீங்கள் கொடுங்க, மெஜாரிட்டி இருந்தாலும் கொடுங்க, கூட்டணி கட்சிக்கு கொடுங்க, ஏன் கொடுக்கக்கூடாது? நாங்கள் வந்து உங்கள் நல்லது கெட்டதில் நாங்கள் எங்களுக்கும் கெட்ட பேர் ரிப்பேர் ஆகுது, எங்களுக்கும் நீங்கள் மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு போனீங்கன்னா நாங்கள்லாம் கட்சியை வளர்க்க வேண்டாமா? எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் தானே நாங்களும் இந்த கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு அவங்க காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. பிஜேபி மாதிரி தான். இப்போ அதிமுகவே மெஜாரிட்டி வந்தால் கூட பாஜகவுக்கு அதில் இடம் கொடுத்தா தான் அவங்க ஒத்துப்பாங்க, ஃபண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க மத்தியிலேருந்து, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் போனாலும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு திமுக இருக்கா இல்லையா? மேனேஜ் பண்ண முடியும் நம்புறாங்க சார். ஆனால் ஆக்சுவலாக வரும்போது அது எவ்வளோ தூரம் கஷ்டமான ஒரு காரியம்ன்றது களத்தில் தான் தெரியும். ஆக்சுவலி என்ன காங்கிரஸ் வந்து அதுக்கு ஒரு ஓட் பேங்க் 4% கூட இருக்கலாம் அதுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக இருக்குது. ஆக்சுவலாக சிறுபான்மையோருக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் ஏற்கனவே சிறுபான்மையோர் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு போகுதுன்ற ஒரு சூழலில் இவங்களும் காங்கிரஸும் போய் அங்கே சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன்,
அது ஒரு முஸ்லீம்ஸ் போக மாட்டாங்க, ஒரு 6-7% முஸ்லீம்ஸ் திமுகவோட இருப்பாங்க. கிறிஸ்டியர்கள் ஒரு 3% இருக்காங்கல்ல, அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள பாதி பேர் பிரிஞ்சு போனாங்கன்னா கூட இப்போது 4 முனை போட்டியில் 500 ஓட்டு 1000 ஓட்டில் தோக்கிறது ஜெயிக்கிறது இருக்கும்போது இந்த மாதிரியான சக்திகள் பிரிஞ்சு போகிறது இருக்குல்ல, அது வந்து ஓட்டுகள் பிரிஞ்சு போகிறது இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக ஒரு பயமுறுத்துகிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக எதுக்காக வந்து விஜயை பார்த்து அதிமுக பயப்படுது? தன்னோட ஓட்டு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா வின் பண்ணுற மார்ஜின் 500-1000 ஓட்டில் தோக்கிறது ஜெயிக்கிறது இருக்கும்போது அதனால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் நினைக்கிறாங்க எல்லாரும். காங்கிரஸ் போனால் ஒரு 25 சீட்டு திமுக அணியில் இருக்கும்ல, அதுதான் மற்ற கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க. இவங்க போய் தேரட்டும், நமக்கு நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் போச்சுன்னா மற்ற கட்சிகளும் சேர்ந்து பின்னால் போகக்கூடிய வாய்ப்புகள் மறுக்க முடியாது. விசிகா சொல்லிட்டாங்க சார், பாஜகவோட பி டீம் விஜய்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க போக மாட்டாங்க. அவங்க பாஜகவோட ஆள் தான் விஜய் அவங்க நம்புறாங்க, அதனால் போக மாட்டாங்க. அங்கே ஆதா ஒரிஜினலாக இருக்கார் சார், அங்கே எப்படி போக மாட்டாங்க. அது சான்ஸ் இல்லை கொஞ்சம் கூட. பி டீம் பாஜக பி டீம் சொல்கிறாங்க விசிக்கு. ஸோ அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க திமுக அணியில் இருக்கிறதுக்காக சொல்வாங்களா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருதுச்சு அப்படின்னா அவங்களும் போக மாட்டாங்க. போனால் அவங்களுக்கு வெற்றி எப்படி இருக்குது? வெற்றி அவங்க இப்போ 4 எம்எல்ஏ காங்கிரஸ் போகிறாங்க, விசிகா போகிறாங்க அப்படின்னா அந்த அணி போகலாம் சார். அந்த அணி வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுற ஒரு அணியாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. திமுகவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அங்கே போய் வெற்றி பெற முடியும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஓட்டு வாங்கலாம், வெற்றி பெற முடியும். ஏன்னா அவர் இன்னும் நிரூபிக்காத ஒரு சக்தியாக இருக்கார்ல, அதான் பாயிண்ட். ஒரு தேர்தலில் நின்று ஒரு 10% 15% ஓட்டு வாங்கினார்னா, இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு 10% வரையும் ஓட்டு வாங்கினார். அடுத்த எலெக்ஷனில் நின்றார்னா ஒரு 15-18% தனியாகவே கூட வாங்கியிருப்பார். ஆனால் அவர் பாவம் 2011 வந்து ஜெயலலிதா அவங்கள ஓட்டை பெருக்கிறாங்கன்னு தூக்கின்னு போயிட்டாங்க அவங்கள. அதனால் விஜய் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு சக்தியாக இருந்தால் நம்ம தைரியமாக பெட் பண்ணலாம் அவர் கூட. இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணாத சக்தியாக இருக்கிறதுனால எவ்வளவு பேர் போய் சேர்ந்தாலுமே அது எப்படி எலெக்ஷன் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் அவர் 26 அவரோட சக்தி அதான் காங்கிரஸில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. 26 விஜயோடைய சக்தி என்னன்னு தெரிஞ்ச பிறகு 29 வேணால் நம்ம ஏதாவது முடிவு எடுக்கலாம். இப்போ வேண்டாம், இப்போ நம்ம வந்து எவ்வளோ சீட் கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு மேக்ஸிமம் எம்எல்ஏக்கள் உள்ளே போகிறத பார்க்கலாம் அப்படின்றதான் காங்கிரஸில் ஒரு பேச்சாகவும் இருக்குது. அதனால் ஒரு 60% வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை மறுக்கிறதுக்கு இல்லை, 40% இப்படி அப்படி இருக்கிறதான் பார்க்குறேன். அவங்க போனாங்க அப்படின்னு இருக்கிற 25 சீட்டை மற்ற கட்சிகளுக்கு இன்னும் அதிகரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனாலேயே எங்கள் விசிகா இங்கேயே இருக்கலாம்ல, அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. 6 சீட் அதிகமாக கிடைக்குது இல்லை, 21 ஃபார்ம் 6 இருந்து எல்லாத்துக்கும் 8, 9 தாராளமாக கொடுக்கலாம். திமுக 175 போட்டு மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற கட்சிகள் வர தயாராக, ஓபிஎஸ் வந்தாங்க, தேமுதிக வந்தாங்கன்னா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் போனால் தேமுதிக இழுக்கணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா தேமுதிகவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடும், திமுக அதை இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க வந்து 8 சீட் கேட்டுருக்காங்க, அது கொடுத்து கூட இழுக்கலாம், சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு 8 கொடுத்து இவங்களுக்கு 8, தேமுதிகவுக்கும் காங்கிரஸ் போயிட்டு 25 சீட் மிச்சமாக இருதில்ல, அதனால் 8 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக இருக்குது. அதனால் டிஎம்கேவும் ஒரு பிளான் பியோட ரெடியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக டாக்டர் ராமதாஸ் திமுக அணிக்கு வர வாய்ப்பு, அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவரை சேர்த்தா திமுகவுக்கு நஷ்டம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு, பட்டியலினத்தோர் ஓட்டுலாம் போயிடும் ஆக்சுவலாக. அதனால் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் தனியாக நின்று பாமக ஓட்டை பிரித்தாருன்னா அது திமுகவுக்கு நல்லது. ஆக்சுவலாக ஏடிஎம்கே தோக்கும் பல இடங்களில். திமுக காங்கிரஸ் இருந்துச்சு, ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காக்கு போச்சுன்னா அந்த தாவேக்கா காங்கிரஸ் அணிக்கு பல இடங்களில் ப்ளஸ்ஸாக இருக்கும்ல. இல்லை நிச்சயமாக அது வந்து சிறுபான்மையோர் ஓட்டை இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே சமயம் அந்த அணிக்கு வந்து ஒரு பலம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். விஜய் அணிக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி வந்திருக்குன்றது அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் வெற்றி வந்து உறுதியாகும், காங்கிரஸோட வெற்றி உறுதியாகும். வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக கிடைக்கும். கன்னியாகுமரியில் ஏற்கனவே காங்கிரஸ் பலமாக இருக்குது சார், அங்கே வந்து நிச்சயமாக தாவேக்கா சேரும்போது இன்னும் வெற்றி பலமாகும், உறுதியாகும். காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்தா அவங்க அந்த கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வெற்றி உறுதி. மற்ற இடங்களில் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. இல்லை அவருக்கு கிட்டத்தட்ட 15-20 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இப்போ அது மேலும் ஒரு 20 அது காங்கிரஸ்லாம் சேர்ந்தா இன்னொரு 20 ஆகும் வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் இல்லாமையே 15-20% இருக்குன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் வந்து இந்தியா டுடே 15% சி ஓட்டரில் சொல்கிறாங்க. மொத்தமாக விஜய்க்கு 15, நாம் தமிழருக்கு 5ன்னு சொல்கிறாங்க. மற்ற 22 மொத்தமாக அதர்ஸ், அதில் 15, இப்போ 5, 2 வேறு சில கட்சிகள்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ 15ன்றது 18, 19 கூட ஆகலாம், நான் இல்லைன்னு மறுக்கலை. தமிழ்நாடு முழுக்க சில தொகுதிகள் அது 35 கூட ஆகலாம்ல. 35 சில தொகுதி நான் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் 35 கூட போகலாம், வின் பண்ணுற அளவுக்கு போகலாம், சொல்ல முடியாது. நம்ம கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கண்டிப்பாக போகலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் கொங்கு மண்டலத்தில் சில இடங்களில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு தொடர்ந்து பல ஊடகங்களில் செய்தி. விஜய் பார்த்து திமுக பயப்படலை. அவங்க வந்து திமுகவுடைய ஒரே நம்பிக்கை என்னென்னா, தங்களால் பயன்பெற்றவர்கள் தனக்கு ஓட்டு போட்டாலே தாங்கள் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு. அதனால் விஜய் பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி தெரியல.
நாங்கள் வந்து கீழே ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம், நாங்கள் நம்புகிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. விஜயோட நம்பிக்கை எப்படி இருக்குது? அதிமுக போட்டியிலே கிடையாது, அதை நம்ம அகற்றிட்டு நம்ம தான் திமுகவுக்கு போட்டின்னு அவங்க ஒரு நம்பிக்கையோடு இயங்குறாங்க. அதிமுகவோட நம்பிக்கை எப்படி இருக்குது? நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றம் இங்கே இருக்கோம், விஜயெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, நாங்கள் எங்களை வந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போன்னு அதிமுகவோட நம்பிக்கை இருக்குது. ஸோ 3 பேர் நம்பிக்கை இப்படி மாறி மாறி இருக்குது. ஆனால் கிரவுண்டில் பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பெருகிற சமயத்தில் அது திமுக அணிக்கு தான் சாதகமாக இருக்கும், அப்படித்தானே? அது வந்து ஒரு சாதாரண ஒரு வழக்கமாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா சொல்வது. அது அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஓட்டு போகாது. அது வந்து பிரியும் போது திமுகவுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. அந்த ஓட்டு பிரியும் போது இப்போது 4 பேர் களத்தில் இருக்காங்க, 3 பேர் 20 வாங்குறாங்க 100 ஓட்டில். இவர் 30 ஓட்டு வாங்கி இவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. 25 ஓட்டு வாங்கினாலும் வின்னு தானே. நீங்கள் 3 பேர் 20 வாங்கிட்டீங்க, அவர் 25 வாங்கினாருன்னா 21 22 வாங்கினாலே வின்னு தானே. இந்த மாதிரி பாயிண்ட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் 4 முறை போட்டியிலலாம் 77 எப்படி வின் பண்ணார்? 33-32% தான் வின் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் திமுகவுக்கும் அந்த ஒரு எட்ஜ் இருக்கிறத மறுக்க முடியாது. அதனால் அது உறுதியாக அந்த எட்ஜ் வருமானது எலெக்ஷன் போகும்போது இந்த கட்சிகள்லாம் எந்த மாதிரியான மொமெண்டம் வருது, விஜயுடைய அந்த செல்வாக்கு எப்படி உயருது, அந்த அதிமுக வந்து இன்னும் பலமாறதா இல்லையா, திமுக இன்னும் அதோட வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு கணிப்புக்கு வர முடியும். ஆனால் விஜயை திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுது, நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க. இல்லை, விஜய் திமுக விமர்சனம் பண்ணியே தீரணும் சார். விமர்சனம் பண்ணாத எப்படி இருக்க முடியும்? விஜய் வந்து திமுகவை தீய சக்தி, திமுக மீண்டும் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொன்னால், ஊழல் சக்தியை ஊழல் பண்ணுறாங்க அதெல்லாம் சொன்னால் எப்படி சும்மா இருக்கும்? நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லை. விஜய் உங்களை அட்டாக் பண்ணாலும் நீங்கள் அட்டாக் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் திமுக கம்மல் இருந்தாங்கன்னா அதோட அது சரியான ஒரு இதாக இருக்குது, அணுகுமுறையாக இருக்காது ஆக்சுவலாக. விஜய் இந்த கட்சிகள்லாம் கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக காங்கிரஸ் வர வேண்டும், மற்ற அணிகள் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் வந்தால் பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க. விஜய் தரப்பில் காங்கிரஸ் வந்தது ரொம்ப கௌரவமாக நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் தூண்டி விட்றாங்க. இவங்களெல்லாம் மாணிக் தாக்கூரெல்லாம் அவங்க தான் தூண்டி விட்றாங்க. இந்த விஜய்க்கு ஆதரவாக பேச சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் அவங்க தான் தூண்டி விடுறது ஆக்சுவலாக. அது இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற இந்த லாட்ரி டீமில் தான் ஒர்க் பண்ணுது அதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க தூண்டி விட்றாங்க. ஆனால் திமுகவோட பிளான் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. நீங்கள் சொன்னது என்னென்னா ஓட்டு பிரிச்சுன்னா திமுக சாதகம். ஒருவேளை தாவேக்காவும் திமுகவோட ஓட்டை பிரிச்சது அப்படின்னா அது திமுக முழு சாதகமாக இருக்காது. அதான் மத்திய வட மாவட்டங்களில் திமுக ஓட்டையும் அது பிரிக்கலாம், தெற்குலையும் கொங்குலையும் அதிமுக ஓட்டுகளை பிரிக்கலாம். அதனால் யாரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா திமுக என்ன நினைக்கிது, தனக்கு ஓட்டு போட்டவங்க அந்த ஓட்டை வந்து விஜய் எதுவும் பண்ண முடியாது, ஒரு 1.25 கோடி பேர் தனக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயன்பெற்றவர்கள், அந்த ஓட்டை நம்ம வாங்கிட்டா விஜய் அதை ஸ்பாயில் பண்ண முடியாதுன்னு திமுக நினைக்குது. அது ஒரு நம்பிக்கை தான். விஜயுடைய கட்சியிலையும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க சொல்கிறாங்க 1.25 கோடி பேர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பயனாளிகள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதிமுக கிட்ட எங்களுக்கு 2 கோடி பேர் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த எலெக்ஷன்ஸில் யாரும் உங்களுக்கு ஓட்டு போடலையான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பாயிண்ட் அது இல்லை. ஸோ இவங்களாம் எதிர்பார்க்கறது அப்படி இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகுன்றது எலெக்ஷன் போது தான் தெரியும். திமுக ஒரு நம்பிக்கையோடு வேலை செய்யுது, விஜய் ஒரு நம்பிக்கையோடு அதிமுக அகற்றணும்னு வேலை செய்கிறாரு. அந்த திமுகவுக்கு எதிர்நிலையில் அதிமுக அகற்றணும்னு, அதிமுக வந்து திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் ஒரு நம்பிக்கையில் அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த நம்பிக்கைகள்லாம் எப்படி பொய்க்குமா, அதெல்லாம் பலிக்குமான்றது தேர்தல் தான் சொல்லணும். ஆனால் காங்கிரஸ் தான் இப்போது கூட்டணிகளை நிர்ணயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. எங்கே போகிறது வர்றது அப்படிங்க. காங்கிரஸ் போனாலே பின்னாடி திமுக கூட்டணியில் எல்லாரும் போவாங்களான்றது எனக்கு கேள்விக்குரிய. ஏன்னா விஜய் வந்து சிபிஎம்லாம் அந்த அளவுக்குலாம் எடுத்துன்னு போக மாட்டாங்க ஆக்சுவலாக. மதிமுக கூட போகாது, விசிகாவும் போகாது. அதனால் காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் மட்டும்தான் போகும். ஆனால் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அது உண்மை சார், அது டெஃபினட். காங்கிரஸ் போயிட்டுனா இவங்களாம் போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் விஜயை பற்றின ஒரு மதிப்பீடே உங்களுக்கு தனியாக இருக்குது. இவங்க வந்து ஒரு கட்சியோடு இருப்பாங்களே தவிர திமுக மேலே அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். இங்கே இடமும் அதிகமாக கிடைக்கும் காங்கிரஸ் போனால், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது வந்து திமுக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற முறையில் 3 எலெக்ஷனை வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரியாத சக்தி என்னன்னு தெரியாத விஜயோட இதுக்கு போனோம். அவர் கௌரவம் கொடுப்பார், அவர் கட்சியில் நமக்கு கௌரவம் கிடைக்குமா கிடைக்காதா, அவரோட கூட்டணி அமைச்சான்னு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இவங்க போகிறது சந்தேகம். இந்த சிபிஎம்லாம் இவங்க திமுகவோடய இருக்கிறதா விரும்புவாங்க பெரும்பாலும். இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பாக திருப்பிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.